அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மாதவரத்தில் கைது செய்யப்பட்ட போதை கும்பலிடம் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் போதைப்பொருள் கும்பலிடமிருந்து மேலும் 4 கிலோ மெத்தம்பெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. விவரங்களை வழங்கலாம். போதைப்பொருள் கும்பலிடம் இருந்து 5 நாட்டு துப்பாக்கிகள், 79 தோட்டாக்கள் மற்றும் 4 கிலோ மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருட்களை சென்னை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கடந்த 21ஆம் தேதி சென்னை மாதவரத்தில் 16 கிலோ 1 கிலோ மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளானது கைப்பற்றப்பட்டது. இந்த விவகாரத்தில் வெங்கடேசன் மற்றும் கார்த்திக் என்பவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையடைத்தார்கள். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தான் இதுவரை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னை மாதவரத்தில் 16 கிலோ மெத்தம்பெட்டமைன் என்கிற போதைப் பொருளானது கைப்பற்றப்பட்டது. இந்த விவகாரத்தில் இதுவரை 11 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் வெளிமாநிலத்தில் இருந்து போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்று சொல்லக்கூடிய மூலப்பொருள், அதாவது சூடோபெட்ரின் உள்ளிட்ட அந்த பொருட்களை டெல்லியில் இருந்து வாங்கி வந்து சென்னையில் இவர்கள் தயாரித்து விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் நேற்று கூடுதலாக இன்னும் 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதில் சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்த ராஜா மற்றும் சத்யசீலன், அதே போன்று அரும்பாக்கம் தனிப்படை போலீசார் நேற்று ஒரு 3 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். இதுபோன்று சென்னை முழுவதும் மெத்தம்பெட்டமைன் என்கிற போதைப் பொருட்களை சென்னை போலீசார் தொடர்ச்சியாக பறிமுதல் செய்வது மட்டுமல்லாமல் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொள்கிறார்கள். எங்கிருந்து இவர்களுக்கு இந்த போதைப் பொருட்கள் கொண்டு வருகிறார்கள் என்பது தொடர்பாக விசாரணையில் இவர்கள் டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்துதான் வாங்கி வந்து சென்னையில் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் இவர்களிடம் இருந்து 5 நாட்டு துப்பாக்கிகள், 79 தோட்டாக்கள், அதே போன்று கூடுதலாக ஒரு 4 கிலோ மெத்தம்பெட்டமைன் என்கிற போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனிடையே இவர்கள் போதைப் பொருள் மட்டுமே இவர்கள் விற்பனை செய்கிறார்களா அல்லது ஆயுதங்களையும் கடத்தலில் ஈடுபடுகிறார்களா என்பது தொடர்பாக சென்னை போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மேலும் இந்த விவகாரத்தில் இன்னும் கூடுதலாக 2 நபர்கள் டெல்லியில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. குறிப்பாக டெல்லி, ஹரியானா, மியான்மர் உள்ளிட்ட பகுதியில் இருந்துதான் இவர்கள் போதைப் பொருட்களை வாங்கி வந்து சென்னையில் விற்பனை செய்துள்ளதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் மாதவரம் போலீசார் தனிப்படை அமைக்கப்பட்டு டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட இடங்களில் முகாமிட்டு வருகிறார்கள். நேற்று முக்கிய குற்றவாளி நபர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் 2 நபர்கள் தலைமறைவாக இருப்பதாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சென்னையில் கூடுதலாக 2 நபர்களை கைது செய்து அவர்களிடம் நாட்டு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் 2 நபர்களை கைது செய்து இருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.